நேராச்சு என்ற பொண்டாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னொருத்த வந்துட்டு இருப்பானா, டீ தள்ளி போடா என்ற பொண்டாட்டியை காணும் நம்ம போய் தேடணுண்டா அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த பட்டனை தான் நீங்கள் அமுத்தணும், இப்பெல்லாம் எழுந்து வரக்கூடாது அப்படின்னும் போது, டே ஃபர்ஸ்ட் நீ போய் தொலைடா என் பொண்டாட்டியை தேடணும் அப்படின்ட்டு அவன் வழி விட்டதும் போய் தேடுவானா, பொண்டாட்டி எங்கே இருப்பானே தெரியல. இன்னொருத்தன் ஹோடி போட்டுட்டு உட்காந்துருப்பானா, ஓ இவன் தான் நம்ம பொண்டாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது ஒரு பையன். சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போக்குள்ள அது அவங்க ஒய்ஃப் மாதிரியே உட்காந்துருப்பாங்களா, அவங்க கழுத்தை நேராக பிடிச்சி இந்த லூசு பையன் முகத்தை கூட பார்க்காம, ஏண்டி என்னை பற்றின விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி நீ தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, உன்னை பொண்ணே போட்டுருவேன் அப்படின்னும் போது அதில் உட்கார்ந்துருக்கிறது அவங்க பொண்டாட்டியை காப்பாற்றிட்டு போனாங்கல்ல அந்த பொண்ணு. அவங்கள ஏண்டா எரும மாடு மாதிரி இருக்கிற பூ போல இருக்கிற பொண்டாட்டியை இப்படி தான் காயப்படுத்துவியா, உன்னெல்லாம் போலீஸில் தான் நான் பிடிச்சி கொடுக்கணும்னு இருக்கும்போது பின்னாடி அவங்க பொண்டாட்டி வந்துருவாங்க, பேபி என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.